Welcome to Electrical Brains. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற practical exercise வந்து என்ன அப்படினா that is serial communication. Okay, so what is serial communication அப்படினா ரெண்டு 8051 கிட் இருக்க போது ரெண்டு 8051 கிட்டே நம்ம வந்து RS232 கேபிள் யூஸ் பண்ணி இன்டர்ஃபேஸ் பண்ண போறோம். இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு கிட்ட வந்து நான் டிரான்ஸ்மிட்டர் கிட்ட யூஸ் பண்ண போறேன், another கிட்ட வந்து நான் ரிசீவர் கிட்ட யூஸ் பண்ண போறேன். Okay, so யூஸ் பண்ணிட்டு transmitter kitல நான் என்ன இன்புட் கொடுக்கணும் அது வந்து என்னோட ரிசீவர் கிட்ல எனக்கு அவுட்புட்டா டிஸ்ப்ளே ஆகணும். Okay, so that is the serial communication. Since this operates in a full duplex mode. Okay, so ரெண்டு கிட் இருக்க போது ரெண்டு கிட்ட வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ண போறோம். ரெண்டுமே 8051 கிட் தான். Okay, so இவ்வளவு நாள் இன்டர்ஃபேசிங் பார்த்ததுல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படினா that is இன்டர்ஃபேசிங் கிட்டனே ஒரு செப்பரேட்டா யூஸ் பண்ணி அத வந்து ரெண்டு போர்ட் பின்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுத்துட்டு இருந்தோம். But in the serial communication we are going to use two 8051 kits. Okay, அது ரெண்டு இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்கோம் we are using a RX232 cable. Okay, so transmitter kitல எனக்கு வந்து TXD RXD pin இருக்கும், receiver kitலயும் TXD RXD pin இருக்கும். Okay, so transmitter kitல இருக்க TXD pinனையும் receiver kitல இருக்க RXD pinனையும் கனெக்ட் பண்ணனும். Right, similarly transmitter kitல இருக்க RXD pinனையும் receiver kitல இருக்க TXD pinனையும் கனெக்ட் பண்ணனும். Hence that it operates in a full duplex mode. Okay, so இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர் கிட்டுக்கும் ரிசீவர் கிட்டுக்கும் நம்மளுக்கு ரெண்டு ப்ரோக்ராம் இருக்குது. தட் இஸ் டிரான்ஸ்மிட்டர் கிட்டுக்கு செப்பரேட் ப்ரோக்ராம், ரிசீவர் கிட்டுக்கு செப்பரேட் ப்ரோக்ராம். ஸோ என்னோட 8051 கிட்டில் டிரான்ஸ்மிட்டர் கிட்ட நான் யூஸ் பண்ணுறதுல வந்து டிரான்ஸ்மிட்டர் ப்ரோக்ராமை டைப் பண்ணணும், ரிசீவர் கிட்ட யூஸ் பண்ணுறதுல ரிசீவர் ப்ரோக்ராம் டைப் பண்ணணும். ஓகே, பட் இது ரெண்டுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா தட் இஸ் எனக்கு வந்து இந்த அட்ரஸ் லொக்கேஷன் நான் வந்து கொடுக்குறேன் இல்லையா மெமரி லொக்கேஷன், ஸோ அது வரைக்கும் என்னோடய ப்ரோக்ராம் வந்து சேமாக தான் வரும். ஓகே, என்ன மோடில் ஆப்ரேட் பண்ண போதுங்கிறத கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹையர் பைட்ஸ் லோயர் பைட்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுறோம், அடுத்து வந்து கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுறோம். இனிஷியலைஸ் பண்ணிட்டு இதில் என்ன டேட்டா லொக்கேஷன் நான் கொடுக்கணும், மெமரி லொக்கேஷன் கொடுக்கணும், அதே மெமரி லொக்கேஷன் அங்கே கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் என்னோடய கிட்டில் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் டிரான்ஸ்மிட்டர் கிட்டுக்கு என்ன ஆரிஜின் செட் பண்ணியிருக்கேன், நான் வந்து 8100ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து இன்டர்ஃபேஸிங் பிட்வீன் கிட்ஸ் கிடையாது, சாரி இன்டர்ஃபேஸிங் பிட்வீன் கிட்ஸ். ஓகே, இன்டர்ஃபேஸிங் கிட்டையும் நான் 8051 கிட்டையும் பண்ணல, ரெண்டு 8051 கிட்ட பண்ணுறதுனால எனக்கு இதில் வந்து என்ன தேவைப்படாது, கண்ட்ரோல் பட் ரிஜிஸ்டர்ஸ் தேவைப்படாது. ஓகே, கண்ட்ரோல் பட் ரிஜிஸ்டர் போர்ட் இனிஷியலைசேஷன் இதெல்லாம் எனக்கு இதில் தேவை கிடையாது. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் டைமர் மோட் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ சின்ஸ் சீரியல் கம்யூனிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரப்ட். ஓகே, சீரியல் கம்யூனிகேஷன் வந்து ஒரு இன்ட்ரப்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டைமர் ப்ரோக்ராமிங் வந்து எப்படி எழுதி யூஸ் பண்ணுறோமோ அதே கான்செப்ட் தான் வரும். பட் இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீரியல் கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம்ங்கிறதுனால நம்ம வந்து SCON ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணோம். சின்ஸ் we are using a SCON and SBUF registers, it will operate in a serial communication mode. ஓகே, ஸோ வந்து டைமர் மோட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட்டோ ரீலோட் மோடில் ஆப்ரேட் பண்ண போகிறேன். initialize timer mode. next வந்து TH1 TL1 என்னது என்னோட higher bytes and lower bytes பண்ண போறேன். இங்க 1 ன்னு இருந்தா அது என்ன மோட்ல ஆபரேட் ஆக போகுது, that is timer 1 மோட்ல என்னோட ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக போகுது. ஓகே, initialize higher order. let's initialize lower order bits. அடுத்து என்ன பண்ணுறேன், என்னோட டைமர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இனிஷியலைஸ் டைமர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் TCON ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், SCON ரெஜிஸ்டர் இனிஷியலைஸ் பண்ணணும். தட் இஸ் அ சீரியல் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். டேட்டாஸ் வந்து சீரியலாக ட்ரான்ஸ்மிட் பண்ண போகுது. எந்த லொக்கேஷனில் ட்ரான்ஸ்மிட் பண்ண போகுது, 8500ங்கிற லொக்கேஷன்லேருந்து ட்ரான்ஸ்மிட் பண்ண போகுது. ஸோ என்னோட மெமரி லொக்கேஷன் இதில் லோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும், அடுத்து டேட்டா பாயிண்டரில் இருக்கிறத அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணணும். அக்யூமுலேட்டரில் மூவ் பண்ணால் தான் அது வந்து என்ன ஆகும், பஃபருக்கு கொடுக்கும். ஓகே,
ஸோ இதில் பஃபர் வந்து நம்மளுக்கு என்னது சீரியல் பஃபர்னு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அப்போ என்ன அக்யூமுலேட்டர்லேருந்து சீரியல் பஃபருக்கு எனக்கு வந்து டேட்டா என்ன ஆகும், பஃபர் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக் ஜம்ப் இஃப் நோ பிட் escon.1 செக். ஸோ இப்போ எனக்கு வந்து எந்த பிட்டுமே இல்லை அப்படின்னா இதே லூப்பில் எனக்கு வந்து சுத்த சொல்லியிருக்கு. இஃப் இன் கேஸ் எனக்கு வந்து எஸ்கானில் எனக்கு வந்து பிட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு சீரியல் கண்ட்ரோல் ரெஜிஸ்டரில் 1 ஜென்ரேட் ஆகிட்டு அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்கு, அந்த பிட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ஜம்ப் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, ஜம்ப் இஃப் நோ பிட் டு செக். பிட் இருந்துச்சு அப்படின்னா என்ன வந்துடும், CLR இந்த இதை கிளியர் பண்ண வந்துடும், ஃப்ளாக் வந்து கிளியர் பண்ண வந்துடும். escon bit. ஓகே, ஸோ ஜம்ப் எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். இது என்னது என்னோட டிரான்ஸ்மிட்டர் கிட்ட. ஸோ இப்போ என்னோட ரிசீவர் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க அதே ஆரிஜின் தான் நம்ம செட் பண்ணணும். ஓகே, அதெல்லாம் மாற்றி செட் பண்ணக்கூடாது. இங்கே என்ன டிரான்ஸ்மிட்டர் கிட்டில் என்ன யூஸ் பண்ணீங்களோ அதே தான் ரிசீவர் கிட்டில் யூஸ் பண்ணணும். இங்கே என்ன டைமர் மோட் இனிஷியலைஸ் பண்ணீங்களோ அதே தான் இதில் என்ன பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணணும். ஹையர் ஆர்டர் பிட்ஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க, லோவர் ஆர்டர் பிட்ஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் வந்து இங்கே டிகான் என்ன கொடுத்தீங்களோ அதே தான் இங்கேயும் கொடுக்கணும் ரிசீவருக்கும். ஓகே, டிகான் ரெஜிஸ்டர் இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும், எஸ்கான் ரெஜிஸ்டர் கொடுக்கணும். எஸ்கான் கொடுத்தா தான் வந்து சீரியல் கம்யூனிகேஷனில் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே என்ன டிரான்ஸ்மிட்டர் கிட்டில் என்ன எஸ்கான் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்களோ அதே ரிசீவர் கிட்லேயும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அடுத்து என்ன பண்ணோம், டிரான்ஸ்மிட்டர் கிட்டில் வந்து இப்போ 8500 நான் இன்புட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரிசீவர் கிட்ல என்ன பண்ணேன் 8500 தான் அவுட்புட் வருதான்னு செக் பண்ணோம் இல்லையா. ஸோ வந்து இங்கே என்ன மெமரி லொக்கேஷன் கொடுத்துருக்கீங்களோ அதே மெமரி லொக்கேஷனை இதுலேயே லோட் பண்ணிடுங்க. நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வராது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து என்னோடய ப்ரோக்ராம் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் நல்லா பாருங்கள், எனக்கு டிரான்ஸ்மிட்டர் பிட்டில் எனக்கு வந்து ஃப்ளாக் செட் ஆச்சு அப்படின்னா அது வந்து எதில் வரும், escon.1 வரும். ஓகே, தட் இஸ் என்னோட செகண்ட் பிட்டில் வரும். ஓகே, இதே இப்போ எனக்கு ரிசீவர் கிட்டில் ஃப்ளாக் செட் ஆச்சு அப்படின்னா எதில் வரும், escon.0 அதாவது என்னோட ஃபஸ்ட்டு பிட்டில் வரும். ஓகே, ஃப்ளாக் வந்து இதில் எனக்கு ரிசீவர் கிட்டில் ஃபஸ்ட் பிட்டில் செட் ஆகும், டிரான்ஸ்மிட்டர் கிட்டில் செகண்ட் பிட்டில் ஃப்ளாக் வந்து செட் ஆகும். இப்போ எனக்கு ஃப்ளாக் செட் ஆகலை அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணும், அதே லைனில் நிற்கும். ஃப்ளாக் செட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து அந்த ஃப்ளாக் வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். ஓகே, ஓகே இப்போ எனக்கு வந்து ஃப்ளாக் செட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஃப்ளாக் செட் ஆகலைன்னா சேம் லைனில் ஃப்ளாக் செட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் லைன் வந்து என்னது, கிளியர் த escon. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அக்யூமுலேட்டர்லேருந்து டேட்டா வந்து எங்கே போகுது, பஃபருக்கு தான் போகுது, சீரியல் பஃபர் ரெஜிஸ்டருக்கு போகுது. போயிட்டு தான் எனக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன இருக்கும், சீரியல் பஃபர் ரெஜிஸ்டர்லேருந்து அகைன் எங்கே பண்ணணும், அக்யூமுலேட்டருக்கு டேட்டாவை மூவ் பண்ணணும். ஓகே, அதாவது டேட்டா வந்து எங்கே போயிடும், சீரியல் பஃபருக்கே வந்துடும். ஃபஸ்ட் வந்து ஃப்ரேமிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, ஃப்ரேமிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது டேட்டா வந்து என்ன பண்ணும், அக்யூமுலேட்டர்லேருந்து SBUF போகும். SBUFலேருந்து எங்கே போகும், 8051 கிட்டக்கு போயிடும். போயிட்டு அங்கேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு எங்கே வரும் அப்படின்னா அகெயின் SBUF வரும். SBUFலேருந்து அக்யூமுலேட்டருக்கு வரும். ஓகே, இட்ஸ் லைக் அ செயின் ரியாக்ஷன். ஸோ உங்களுக்கு இதுதான் இப்போ SBUFன்னு வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நான் தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். SBUFல இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து எனக்கு டேட்டா வந்து எங்கே கொடுக்கும், அக்யூமுலேட்டரில் தான் கொடுக்கும். அக்யூமுலேட்டர் எங்கே வரும், SBUF வரும். ஓகே, ஸோ SBUFலேருந்து இங்கே போகுது இல்லையா, இந்த ஆப்ரேஷன் பேர் என்னது அப்படின்னா ஃப்ரேமிங் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இப்போ எனக்கு SBUFலேருந்து பஃபர் ஆகிட்டு அவுட்புட் வந்து அகைன் எங்கே வரும் அப்படின்னா SBUFருக்கு தான் வரும். ஸோ SBUFலேருந்து திரும்ப இங்கே அக்யூமுலேட்டருக்கு வருது இல்லை. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ டீஃப்ரேமிங் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ அகைன் எனக்கு வந்து டேட்டா வந்து எங்கே வரும், SBUFக்கு தான் வரும். ஓகே, இங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா இந்த கிட்டோட TXDக்கு போகும். ஓகே,
திரும்ப இங்கே இருக்கிற RxDல நீங்கள் வரும் இங்கே ரிசீவ் ஆகிட்டுன்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, ஸோ வந்ததுன்னு எங்கே போகணும்? ஸோ மூவ் டேட்டா ஃப்ரம் SBUF to accumulator. ஓகே, செகண்ட் இருக்கிறது என்ன பண்ணணும்? டேட்டா பாயிண்டர் மூவ் பண்ணணும். டேட்டா பாயிண்டர் மூவ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்? அவுட்புட் வந்து பார்க்க முடியும். Jump to target. It's end of program. ஓகே, ஸோ இப்போ வந்து கிட்ட வந்து எப்படி இருக்கும்? நம்மளுக்கு 8051 கிட்ட இருக்க போகுது. ஓகே, இங்கே என்ன இருக்க போகுது? 8051 கிட்ட இருக்க போகுது. இதனால் வந்து இப்போ டிரான்ஸ்மிட்டர் கிட்ட யூஸ் பண்ணுறேன், இப்போ ரிசீவர் கிட்ட யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுலேயும் எனக்கு TXT பின் இருக்கும், RxD பின் இருக்கும். இதுலேயும் TXT பின் இருக்கும், RxD பின் இருக்கும். இந்த TXT பின் இந்த RxD பின்னும் கனெக்ட் ஆயிரும், இந்த RxD பின் இந்த TXT பின்னும் கனெக்ட் ஆயிரும். ஓகே, எது வச்சு கனெக்ட் பண்ணுறோம்? பை யூஸிங் RS-232 கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து நான் அந்த கிட்டில் வந்து என்ன கொடுக்குறேன்? இதில் வந்து மெமரி லொக்கேஷன் எனக்கு கொடுத்தேன் 8500 கொடுத்தேன். 8500ல் நான் 44 இன்புட் கொடுக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து என்ன கிட்ட? டிரான்ஸ்மிட்டர் கிட்ட நான் கொடுக்குறேன். இங்கே இதே இன்புட் தான் என்ன வரணும்? இந்த RxD கிட்டில் எனக்கு 8500ல் 44ன்னு அவுட்புட்டாக வரணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிட்டர் கிட்டில் நீங்கள் வந்து உங்களோட இன்புட்டை லோட் பண்ணிடுங்க. ஓகே, என்ன இன்புட்டு? மெமரி லொக்கேஷன் 8500ல் போயிட்டு உங்களோட இன்புட்டை லோட் பண்ணிடுங்க. லோட் பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட் கொடுத்து ரீசெட் பண்ணிடுங்க. ரீசெட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ரிசீவர் கிட்ட தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ ரிசீவர் கிட்டையும் டிரான்ஸ்மிட்டர் கிட்டையும் எக்ஸிக்யூட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரெண்டுலேயும் ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் இது 8100. ஓகே, ஸோ ரெண்டுலேயும் உங்களோட ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது எதை கொடுக்கணும்? RxD பின், தட் இஸ் ரிசீவர் கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? டிரான்ஸ்மிட்டர் கிட்ட எக்ஸிக்யூட் பண்ண வித்தவுட் அ டிலே. ஓகே, டிலே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ வந்து அட் அ டைமில் நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆயிரும். எக்ஸிக்யூட் ஆகி மைக்ரோ கண்ட்ரோலர்னு எனக்கு அந்த LCDயில் டிஸ்பிளே ஆயிரும். ஓகே, ஒன்ஸ் LCDயில் மைக்ரோ கண்ட்ரோலர் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரிசீவர் கிட்ட இருக்குல்ல, அதில் போய் நீங்கள் 8500ன்னு மெமரி லொக்கேஷன் டைப் பண்ணி இன்க்ரிமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த TXDயில் அதாவது டிரான்ஸ்மிட்டர் கிட்டில் என்ன இன்புட் கொடுத்தீங்களோ அது வந்து உங்களோட ரிசீவர் கிட்டில் அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் சீரியல் கம்யூனிகேஷன் ஒர்க்கிங். ஸோ இப்போ நான் வந்து சொன்ன ப்ரொசீஜர் படியே ஒர்க்கிங் வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கா இல்லையாங்கிறத நம்ம இப்போ ஒர்க் பண்ணி காமிக்கிறதுலேயே டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, யூ வில் பி அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. இன்றைக்கி பார்க்க போகிற ஒர்க்கிங் வந்து என்ன அப்படின்னா சீரியல் கம்யூனிகேஷனோட ஒர்க்கிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சீரியல் கம்யூனிகேஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு 8051 கிட்லேருந்து இன்னொரு 8051 கிட்டுக்கு வந்து நம்ம டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு 8051 கிட் வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ண போது, இன்னொரு 8051 கிட் வந்து டேட்டா வந்து ரிசீவ் பண்ண போகுது. ஸோ அப்போ இந்த ரெண்டு 8051 கிட்டுக்கும் நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் வேணும். ஓகே, ஸோ அந்த கம்யூனிகேஷன் கொடுக்குறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த RX-232 கேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த கிட்டில் உள்ள போர்ட் பின்னையும் இந்த கிட்டில் உள்ள போர்ட் பின்னையும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு? கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் உள்ள TXD பின்ஸ் அண்ட் RxD பின்ஸ், இந்த கிட்டில் உள்ள TXD பின்னும் RxD பின்னும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி RxD அண்ட் TXD பின்னை நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்காண்டி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஒரு கிட்ட வந்து டிரான்ஸ்மிட்டர் கிட்ட யூஸ் பண்ண போகிறேன், இன்னொரு கிட்ட வந்து ரிசீவர் கிட்ட யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஒரு கிட்ட வந்து டிரான்ஸ்மிட்டர் கிட்ட யூஸ் பண்ண போகிறேன், ஒரு கிட்ட வந்து ரிசீவர் கிட்ட யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிட்டர் கிட்டில் கொடுக்க போகிறேன். இதில் கொடுக்குற டேட்டா எனக்கு ரிசீவர் கிட்டில் அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுதுங்கிறத செக் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ண போகிறோம். ஓகே, so that is the starting address of the என்னோட ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து நான் 8100ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டர் கிட்டில் என்ன ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுக்கோமோ அதே இதுதான் நம்மளோட ரிசீவர் கிட்லேயும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ப்ரோக்ராம் மட்டும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் டைப் பண்ணாலே போதும்.
ஸோ 8500ங்கிற ஒரு மெமரி லொக்கேஷன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் தான் என்னோடய இன்புட்டை வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ என்னோட ட்ரான்ஸ்மிட்டர் கிட்டில் நான் ப்ரோக்ராம் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் கொடுத்து ரீசெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ரிசீவர் கிட்டில் ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ ரிசீவர் கிட்லேயே நம்ம வந்து எப்படி டைப் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ட்ரான்ஸ்மிட்டர் கிட்டில் என்ன ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்தோமோ அதே ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்து தான் ரிசீவர் கிட்லேயும் நம்ம வந்து டைப் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இதை வந்து ரிசீவர் கிட்டாக யூஸ் பண்ணுறேன். மோட் செலெக்ஷன் இது எல்லாமே வந்து ட்ரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ 8500 தான் அங்கேயும் அட்ரஸ் கொடுத்தோம், இங்கேயும் 8500 தான் கொடுக்கணும். ஏன்னா சேம் அட்ரஸ் லொக்கேஷன் கொடுத்தா மட்டும்தான் டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும். அதே சமயத்தில் அதே அட்ரஸில் நம்மளுக்கு ரிசீவர் கிட்டில் டேட்டா ரிசீவ் ஆகவும் செய்யும். ஸோ ஓகே, இப்போ என்னோடய ப்ரோக்ராம் ஃபுல்லாக நான் டைப் பண்ணி முடிச்சுட்டு ரிசீவர் கிட்டில். ஸோ இன்க்ரிமெண்ட் கொடுத்து ரீசெட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீசெட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்மளோட ட்ரான்ஸ்மிட்டர் கிட்டில் நான் வந்து என்ன அட்ரஸ் லொக்கேஷன் கொடுத்தேன், 8500ன்னு கொடுத்தேன். ஸோ 8500ல் போய்ட்டு நீங்கள் இன்புட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட ட்ரான்ஸ்மிட்டர் கிட்டில் இன்புட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஏன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். இன்புட் கொடுத்துட்டு அதை இன்க்ரிமெண்ட் கொடுத்து ரீசெட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து எக்ஸிக்யூஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரிசீவர் கிட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ண இமீடியட்டாக ட்ரான்ஸ்மிட்டர் கிட்டில் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், எந்த ஒரு டிலேயும் இல்லாமல். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோடய ரிசீவர் கிட்லேயும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னோடய ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்து வச்சுக்கிட்டுறேன். ஓகே, தட் இஸ் 8100. அது மாதிரி என்னோடய ட்ரான்ஸ்மிட்டர் கிட்லேயும் எக்ஸிக்யூட் கொடுத்து என்னோடய ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் 8100 கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த கிட்டை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, தட் இஸ் உங்களோட ட்ரான்ஸ்மிட்டர் கிட்டே ரிசீவர் கிட்டே அப்படின்னா, தட் இஸ் யூ ஹேவ் டு எக்ஸிக்யூட் யுவர் ரிசீவர் கிட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் கொடுத்தா எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இங்கே இன்க்ரிமெண்ட் கொடுத்து இமீடியட்டாக இதுலேயும் நீங்கள் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அட் அ டைமில் இப்படி ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகி மைக்ரோ கண்ட்ரோலர்னு வந்துடும். ஓகே, ரெண்டு கிட்லேயுமே மைக்ரோ கண்ட்ரோலர் மேக்ஸ் 52 வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ரிசீவர் கிட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டா வந்திருக்காங்கிறத செக் பண்ணிடலாம். ஓகே, 8500ல் ஏஏ. ஓகே, நான் என்னோடய ட்ரான்ஸ்மிட்டர் கிட்டில் 8500ல் போய் ஏஏன்னு கொடுத்தேன். ஸோ அதே அவுட்புட் என்னோடய ரிசீவர் கிட்டில் ரிசீவ் ஆகிட்டு. ஓகே, ஸோ இப்போ ரீசெட் பண்ணிட்டு நீங்கள் இதே மாதிரி வேறு இன்புட்ஸ் வந்து உங்களோட ட்ரான்ஸ்மிட்டர் கிட்டில் கொடுத்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 8500ன்னு போட்டு இதில் வந்து இப்போ நான் வந்து வேறு இன்புட் கொடுக்க போகிறேன். பிஏ கொடுக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் இன்க்ரிமெண்ட் கொடுத்து ரீசெட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ
இங்கே ரிசீவர் கிட்லேயும் எக்ஸிக்யூட்னு போட்டு 8100 அட் த சேம் டைம் ட்ரான்ஸ்மிட்டர் கிட்லேயும் எக்ஸிக்யூட் போட்டு எக்ஸிக்யூட் ஃப்ரம் 8100 ப்ரீவியஸாக பண்ணனால அதே அட்ரஸ் வந்து டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த கிட்ட ரன் பண்ணணும், இது வந்து என்னோடய ரிசீவர் கிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ரிசீவர் கிட்ட வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே கொடுத்து இமீடியட்டாக இதில் வந்து நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்தீங்க அப்படின்னா அட் அ டைமில் நம்மளுக்கு 2 கிட்லையும் இதே மாதிரி வந்துடும். ஓகே, இஃப் தேர் இஸ் நோ எரர்ஸ். ஓகே, இப்போ என்னோடய 8500 போய்ட்டு நான் கொடுத்துருக்க அவுட்புட் வந்திருக்கான்னு பாருங்கள், BA. ஓகே, ஸோ இதே மாதிரி சீரியல் கம்யூனிகேஷனுக்கு வந்து நீங்கள் வேறு இன்புட்ஸ் கொடுத்து அவுட்புட் வந்து எடுக்கலாம். ஸோ சீரியல் கம்யூனிகேஷனில் நம்மளுக்கு பிட் ட்ரான்ஸ்ஃபரிங் தான். ஸோ ஒவ்வொரு பிட்டாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ வேரியஸ் அவுட்புட்ஸ் கொடுத்து நீங்கள் அவுட்புட் எடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.